நானும் டேடியும் காலையிலே காஃபி குடிக்க வந்துட்டோம். நொறுக்கு தனியா இந்த வசனம் மொழிக்கு சிவாஜியில் வர்ற போர்வை தானே அது, சால்வை. எது யாருக்காக இந்த போர்வையா? எங்கேயோ ஓசி போர்வை தூக்கி வந்து மாட்டிக்கிட்டு சிவாஜி மாதிரி சீனை போட்டுருக்குற நீ. மார்னிங் ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. இங்கே வந்து நானும் ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உள்ளே கூப்பிட்டு போயிருக்காங்க, ட்ரிப்ஸ் போட்டுட்ருக்காங்க போல். பாப்பா இன்னும் இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா தெரியும். ஜூஸ் வாங்கிட்டு போயாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு. ஓகே, மார்னிங் 6 மணிலேருந்து நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். அப்பா அம்மாலாம் வீட்டில் தான் இருக்காங்க, அவங்க லில்லி வீட்டில். ஸோ அவங்கள நான் கூப்பிட்டு வரணும், அவங்களும் வரணும்னு அவளோட இருக்காங்க. ஸோ அவங்க போய் கூப்பிட்டு வந்துட்டு பார்ப்போம் என்னன்ட்டு. ஏய், என்ன இன்றைக்கி உனக்கு டெலிவரின்னு சொன்னாங்க, நீ இன்னும் இங்கே சர்க்கஸ் காமிச்சிட்ருக்க? அதுக்கு இதுக்கும் நடக்க சொல்லிட்டாங்களா? சரி, வேறு என்ன சொன்னாங்க டாக்டரு? ஆமாம், மதியத்துக்குள்ளே பாம்பு வெடிச்சிருமா? சரி, ரைட்டு, பார்த்து வாங்க. எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஈகர்லி. என்ன டேடி, என்ன பார்க்குற? பாலா வேறு நீங்கள் தீர்மானிக்கிறது வந்து. ஆமாம், நீங்கள் நமக்கு எக்ஸு ஒய் தான், அவங்களுக்கு வேறு ரெண்டுமே எக்ஸு தான். சரியா? ஆமாம் இவன் வந்து பொட்டப்பிள்ளையை பற்றி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி எல்லாமே பொம்பளையை வையக்கூடாது. ஆமாம், இது நீ என்னத்தை படிச்சு? இன்னைக்கு உனக்கு கல்யாணம் நாள் தானே? கருப்பு சட்டை ஏன் போட்டிருக்க? இது எதிர்ப்பு தினமா? அதனால உன் கல்யாண நாள் வந்து உனக்கு எதிர்ப்பா? இங்கே பாரு, உன்னை பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? நான் கேட்க மாட்டேன் நீ? என்னம்மா நீயும் கருப்பு போட்டிருக்க? டபுள் கருப்பா. பொறுமையாக வரணும். சவலா தாவடா தாவு போடு, 2 உருண்டையே போடு. உணவு இடைவேளையா? சாப்பிடுங்க.